இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஏடிஎம் சென்டர்ல கேமரா போட்டிருக்குன்னு தெரிஞ்ச ஏடிஎம் சென்டர் வந்து திருடுறான் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம் ஓட டிவிஆர் பேங்க் உள்ளதான் இருக்கும். சோ ஏடிஎம்ல கேமரா மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அது தெரிஞ்சே திருடின்னு போறானா, சோ அவனுக்கு பயம் இல்ல, கேமரா பத்தின பயமே இல்ல, அவனுக்கோசம் நம்ம கேமரா போடல. இப்போ ஒரு 10 திருட்டு நடக்குதுன்னு வைங்களேன், 2 திருட இன்டெலிஜென்டா வந்தானா உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. பாக்கி இருக்க 8 திருட உங்க கேமராவை பார்த்துட்டு விட்டுட்டு போறான் பாத்தீங்களா. அதனால நீங்க நெகட்டிவா பேசி கேமரா போடாம அங்க திருட்டு நடக்கிறத விட பாசிட்டிவா திங்க் பண்ணி கேமரா போடுங்க. திருட்டு நடந்தது யாருன்றத இந்த கேமரா மூலமா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கேமரான்றது ஃபார் உங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்கு மட்டுமே தான், தவிர்த்து கேமரா ஒன்றும் கடவுள் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆகுறது அது ஆக விடாம தடுக்கிறது, ஆக விடாம பண்றதுனா இல்லை. ஜஸ்ட் 2000 நம்ம எவ்வளோ செலவு பண்றோம். ஸோ நம்மளோட செக்யூரிட்டி கோசம் ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்றதுல தப்பே இல்லை. ஸோ இமிடியேட்டா உங்க வீட்டையும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அதை செக்யூர் பண்ணணும்னா ஒரு வைஃபை கேமராவோ ஒரு ஒயர்டு கேமரா வாங்கி